ஒரே நிமிடம். இது வந்து அதாவது இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனி டெக்னாலஜி. என்னது தனி டெக்னாலஜி? ஆமா கண்டிப்பா. அதனாலதான் யூபிஎஸ் கேட்டீங்களா 5000 வாட்ஸ், அதுவே வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து சார்ஜ் ஏறும் டிஸ்சார்ஜ் ஏறும். உங்க பேட்டரியில எங்க சார்ஜ் ஏற போகுது? டிஸ்சார்ஜ் மட்டும் தானே. அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும் எல்லா ஃபங்க்ஷனுமே. இப்ப வந்து செக் பண்றதுக்காக பண்ணிக்கலாம். அது வேற. செக் பண்றதுக்காக நீங்க 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் 5 வாட்ஸ் பண்ணிட்டு அது ஓகே. இல்ல நீங்க யூபிஎஸ் சொன்னீங்க பாருங்க 5000 வாட்ஸ் கேட்டீங்களே காலையில. 5000 வாட்ஸ்க்கு இது வரைக்கும் கிடையாது. நீங்க தான் புதுசாக உருவாக்கணும் நம்ம டிசைனு. அது நம்ம பண்ணிக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நான் சொல்லிருக்கோம். அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 செய்யறவங்க 10 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாளைக்கு வந்துரும் பாருங்க. எல்லாம் விடிய செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். என்னது அது ஐயா, நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது மாதிரி செஞ்சதான் ஆர்வம் கிடைக்கும். நீங்க அப்படியே மீட்டர்ல காமிச்சா ஆர்வம் வராது. இது இப்ப பாருங்க எல்லாருக்கும் அது பிடிக்கும். அதே மாதிரி ஐயா நான் என்னன்னா உங்ககிட்ட இன்னொரு ரெக்வெஸ்டுக்கு தான் வந்தேன். என்ன ரெக்வெஸ்ட்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு தேரி இருக்கு. அந்த தேரிய முடிஞ்சு போன பேட்டரி எடுத்துதான் ப்ரூவ் பண்றீங்க. இந்த முடிஞ்சு போன பேட்டரி நீங்க ஏன் பிரிக்கவே இல்லை? இன்னும் பிரிக்காம இருக்கதா ஒருவேளை அதுல இருக்கிற எனர்ஜியே வருதுன்றாங்க இல்லையா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது என்னுடைய இதுதான் ஒரு டவுட் தான். இப்ப நீங்க கார்பன் ராடுன்னு சொல்றீங்க, அப்புறம் மேங்கனீஸா பிளேட், துத்தநாகங்கிறது அந்த பேட்டரியில இருக்கிற மேல் பகுதி. புரியுதுங்களா? இல்ல ஏன் நான் என்னோட டவுட் தான். அதான் நான் கேட்கறது என்னன்னா, நம்ம இந்த பேட்டரி வச்சுக்கிட்டு போவேதான் அந்த பேட்டரியில இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏன் அந்த பேட்டரி பிரிச்சு முன்ன வச்சுங்க பாருங்க, வெறும் காந்தத்தை வச்சு செஞ்சீங்கல்ல, காந்தத்தை வச்சு தனித்தனியா கார்பன் ராட் தனியா இது தனியா வச்சு காமிச்சிங்க இல்லையா? அந்த மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. நாங்க எனக்கு என்னோட கொஸ்டின் புரிஞ்சுட்டா நீங்க உங்களுக்கு புரியும். எனக்கு தான் அறகுறையா இது பேட்டரியே கிடையாது. யார் இது பேட்டரின்னு சொன்னாங்க? அப்படி இல்லையா? இப்போ பேட்டரின்னா மின்சாரத்தை சேமிக்கிறது, மின்சாரத்தை செலவு பண்றது. புரியுதுங்களா? கேட்டாச்சு, நான் புரிஞ்சுட்டேன். இது வந்து எனர்ஜி ஜெனரேட்டர். என்னது ஐயா நீங்க எனர்ஜி ஜெனரேட்டர்ன்றீங்க. இப்போ உங்க டாக்டர் ஸ்பேஸ் வந்து நான் கேட்டேன் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற இப்ப குறைவான ரியாக்ஷன் இருக்குல்ல, கெமிக்கல், அதுவே தப்பு. அந்த நானோவுக்கு போகவே கூடாது. கிளாசிக்கலுக்கு நானோவுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னது இப்ப நான் அதுதான் கம்பாரிசன் தாங்க. இப்ப என்னோட டவுட் இருக்குல்ல, இப்ப நம்ம நீங்க துகள் போயிடுச்சு மினிமைசேஷன் வந்துட்டீங்கன்னா நீங்க கிளாசிக்கல் விட்டு வெளியே வந்துட்டீங்க. வந்துட்டா புரியுதா? எப்ப துகள் கண்டிப்பா நான் வந்து என்னன்னா நம்ம அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்னு சொல்றேன். நம்ம ஏன் அந்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப வாங்க, நீங்க அதுக்கு நின்று போகாது. இப்ப இந்த நானோ லெவலை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். அதத்தான் ஐயா கேக்குறேன். நான் கேக்குறேன், இருங்க நான் கொஸ்டின் டக்குன்னு முடிச்சிடுறேன். வேலை எல்லாம் பேசல. எனக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்ப வாங்க நானோ பத்தி பேசுவோம். நானோ உள்ள கேள்வி கேளுங்க. நீங்க கிளாசிக்கல நின்று இருக்காதீங்க. முதல்ல அந்த கிளாசிக் எலமெண்ட் விட்டு போட்டு நானோ பத்தி கேளுங்க. அப்படி சொல்ல ஐயா, நீங்க ஏன் நம்ம வந்து இதை பிரிக்கவே இல்லை? நீங்க ஏன் இன்னமும் அதே பேட்டரி நீங்க எடுத்துட்டு வரீங்க, ரிமூவ் பண்றீங்க, உள்ள இருக்கிற 2 ராட் வைக்கிறீங்க, பவர் எடுக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அத இன்னும் வந்து ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவே இல்லையே? நீங்க அதே அந்த பேட்டரி சுத்தம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற துகள் எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு இந்த துகள் மூலமா தான் இப்படி டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப டயோட் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நம்மளே கீழே துகளை வச்சு காமிக்கலாம் இல்லையா? இப்ப இன்னமும் நம்ம ஏங்க அது ஏற்கனவே செட்டப்பா இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. புரியுதா? அந்த டைட்னஸ் கொண்டு வர முடியாது. அததான் கேக்குறேன். என்னோட டவுட்டுக்கு தான் கேக்குறேன். இப்போ நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. அது வந்து பாருங்க, அது இருங்க, அது வந்து செராமிக். புரியுதுங்களா? அந்த செராமிக்ங்கிறது நான் கொண்டு வர முடியுமா? செராமிக் சார், அது யாருக்கும் அது செராமிக், அது கிராஃபைட் செராமிக். அவன் டைட்டா மிஷின்ல கொடுத்து டைட் பண்ணிருக்கான். மிஷின்ல கொடுத்து கண்டிப்பா டைட் பண்ணிருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, மேபி சொல்றேன், மிஷின்ல கொடுத்து டைட் பண்ணிருக்கான். அந்த டைட் மிஷின், அந்த டைட் பிசின் வச்சு அமுத்தி அந்த கிராஃபைட்டோட கனெக்ஷன் பண்ணிட்டான். அதாவது லிங்க் பண்ணிட்டான். புரியுதா? அந்த டைட்னஸ் நான் கொடுக்க முடியாது. ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணா, அது வந்து எப்படி தெரியுமா போகணும்? நானோ மெட்டல் ஆக்சைடுல கொண்டு போகணும். எப்படி தெரியுமா? அதாவது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடுல போகணும். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு போய் செராமிக்ல வரணும். இது வந்து செராமிக் கிடையாது, இது கெமிக்கல் ப்ராசஸ். அது வந்து செராமிக்ல போகணும்.
செராமிக்ல போய் நான் இதே ஒருவேளை இப்போ நம்ம திடீர்னு வந்து இப்ப எவ்ரி செல் எடுத்து காமிச்சிட்டீங்க. இப்ப இதுக்கு மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல இம்பாசிபிலிட்டின்னு இருக்கும்ல, அந்த அது மெட்டீரியல் எடுத்து நம்ம செய்யலாம் இல்லையா? அது 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 என்ன பண்ணோம்னா, இப்ப இதுல இந்த அதுதான். அது வந்து இத போட்டிருக்க இன்னைக்கு கூட சொல்லியிருக்கேனே. இது சார் இது ஏற்கனவே சொல்லியாச்சு. எனக்கு வந்து எனக்கு நான் எதுக்குள்ள போல எதுக்கு எனக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். மற்ற யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. இல்ல சப்போர்ட்னு இல்லையா? இப்போ வந்து இப்ப நம்ம அந்த லேப் இது வந்து நான் சரி. சொல்றது இது வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ். அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அது எங்க தெரியுமா கிடையாது. இருக்குது? அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ்னாவே நீங்க வந்து நீங்க தகுதியற்றவங்க, புரியுதுங்களா? அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் கண்டிப்பா. எங்க தெரியுமா இருக்கு? ஆர்என்டி டிபார்ட்மெண்ட். ஆர்என்டினா எனர்ஜி செயல் ஆர்என்டினா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், புரியுதா? புரியுது 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 அந்த புரியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 சென்ட்ரல் அந்த யூனிவர்சிட்டியில தான் அது பண்றாங்க, புரியுதா? அது வந்து கோடி கணக்குல பணம் புரியுது சேருது. ஒரு சின்ன பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 கோடி செலவு பண்ணுவாங்க, புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. அந்த இல்ல அந்த என்னோட டவுட் என்னன்னா, இப்ப நீங்க இவ்ளோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் செய்யறீங்கன்னு தெரியுது. இப்ப என்னுடைய புரிதல் கலகையா, இப்போ சோலார் செல் இருக்குன்னு வச்சுங்கன்னா, கிளாசிக்கல தான் ஜஸ்ட் கம்பாரிசன், கிளாசிக்கல தான் சொல்றேன். இப்போ சோலார் செல் பேனல் இருக்குல்ல, அதுவும் எல்இடி லைட்டும் டயோடு எல்லாம் ஒண்ணுதான். நீங்க டயோடு எடுத்து போயிட்டு சூரிய ஒளியில போட்டாலும் வோல்டேஜ் காட்டும், வெறும் எல்இடி லைட் எடுத்து போயிட்டு சூரிய ஒளியில காட்டாலும் வோல்டேஜ் காட்டும். ஆனா கரண்ட் அதிகமா வேணும்னா பேனல் மாதிரி வைக்கணும், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இது 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 பேசிக் பிரின்சிபல். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போன பேட்டரி எடுத்து அதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, குவாண்டம் நடக்குதுன்றீங்கல்ல, இதுக்கு மாற்றா வேற ஒரு ப்ரூஃப் காமிக்கலாம் இல்ல? இதை காமிச்சா இன்னும் வந்து இப்ப எல்லாருமே நம்பிடுவாங்க. நீங்க இப்போ ஏன்னா உங்க டாக்டர் கூட நம்பலன்னும் போது அடுத்த காமிச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா இது நம்புறேன்னு உண்மை. சொல்ல அவங்க நம்புறேன்னு சொல்ல கிடையாது. நம்பன்னு சொல்ல தவறா வார்த்தை தவறா எடுத்துக்காதீங்க. அவங்க வந்து அந்த விளக்கம் சொன்னாங்கல்ல, அந்த விளக்கத்துக்கு கூட இப்ப எனக்கும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆமா இதுல ஏதோ நடக்குது, என்ன இதுக்கு நடக்குது. இது பாருங்க, இதுக்கு வந்து அவங்க 100 தடவை செஞ்சு பார்த்துட்டாங்க. என்னது 100 தடவை? எஸ் எஸ். இல்ல நானும் உங்ககிட்ட சொல்ல பாருங்க, இவ்வளவுதான் பாசிபிலிட்டி. தமிழ்நாட்டிலேயே 100 தடவை செஞ்சு பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே 100 பேர் சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி 100 வோல்டேஜ் தடவை என் பொண்ணு செஞ்சு ஆகவே பார்த்துட்டாங்க. ஆகாது குவாண்டம் கண்ணாம பேட்டரி இருக்குல்ல, குவாண்டம் கண்ணாம பேட்டரிங்கிறது ஆமா. அதுதான், அந்த பேசிக் தான். அதனுடைய அர்த்தம் அதுதான் பேசிக். அது வந்து பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர்ங்கிறது நியூட்ரல். என்னது நியூட்ரல்? ஆமா ஆமா, இதுலயே அதான் இருக்கும் பேட்டரியிலேயே. பியூர் வாட்டர் நியூட்ரல் இருக்கிறப்ப அது டெட் வாட்டர்னு அர்த்தம். என்னது டெட் வாட்டர்? ஆமா ஆமா. அந்த டெட் வாட்டர் எதுவுமே இருங்க. ஆனால் அங்கே பியூர் வெள்ளியும் பியூர் ஜிங்க் வச்சீங்கன்னா 1 வோல்ட் 50 மில்லி ஆம்ப் காட்டும். ஆமா பாத்துருக்கேன் நான் உங்க வீடியோ. அப்பதான் அது என்ன தெரியுமா ஆகுது, அங்க என்ன நடக்குது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, புரியுங்களா? அதுல வந்து ஒவ்வொரு மெட்டலுக்குள்ளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டல் இருக்குல்ல, வந்து இந்த சில்வர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சில்வர் தான் வச்சேன். அதுல வந்து நானோ கேப், அதாவது கேபிலரி ரியாக்ஷன், தண்டுக்கு கவர்ச்சி அதுல இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்கு, புரியுதா? கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி எல்லா மெட்டல்ல ஓட்டை இருக்கு சார். எல்லா மெட்டல்ல ஓட்டை இருக்கு. ஆமா ஆமா, மனுஷன்லயே இருக்கு, அணுலயே இருக்கு. ஆமா, ஓட்டை கேப். அதுதான் தண்டுக்கு கவர்ச்சி. அது என்ன பண்ணுதுன்னா அது கிராவிட்டி உடைச்சிடும். கிராவிட்டி உடைச்சிட்டு மாலிகுல உடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் உடைக்கணும் கேட்டீங்கன்னா, தண்ணி இருக்கு இல்லையா? நீங்க தண்ணி பார்த்தா பாட்டில தண்ணி வச்சிருக்கீங்க, ஆடாம வச்சிருக்கீங்க. நீங்க ஆடான்னு சொல்றீங்க. அது வந்து வினாடிக்கு 10 லட்சம் ட்ரில்லியன் தடவை துடிச்சுக்கிட்டு இருக்குது. யாருக்குமே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆமா, அந்த ட்ரில்லியன் வைப்ரேட் ஆகிறப்ப போட்டான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாது. அந்த போட்டான வந்து இது இழுத்துக்கும். எது இந்த தெரியுறாங்களா? அந்த மாதிரி தானே ஐயா? அந்த மாதிரி இது போட்டான் ரிலீஸ் உள்ள உறிஞ்சுக்கிட்டு அது லைனியர் மோஷனை வந்து சர்க்குலர் மோஷனா மாத்திரும். ஆமா கண்டிப்பா. ஆமா புரியுது. அதனாலதான் வச்சேன்னா 6 வச்சோன்னா 6 வோல்ட் வந்தது, 10 வச்சா 10 வோல்ட் வந்தது. 10 வோல்ட் வச்சோம்ல எல்இடி வச்சா எல்இடி கரெக்டா 30 நிமிஷம் பட்டை கலப்பது, நொறுக்கு நொறுக்கு நொறுக்கும். முடிஞ்சு போச்சா? இத வந்து ஆம்பியர் அதிகப்படுத்துறதுக்கு நான் போராடிட்டு இருந்தேன். இது வந்து இதுக்கு பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனா பேட்டர்ன் ரெஜிஸ்டர்னா அது கான்செப்ட் ரைடு. இதை வந்து மக்களுக்கு பயன்பாடா கொண்டு வரோம்னா அதிக குறைஞ்சபட்சம் 1 வாட்ஸ் லைட்டா எரிச்சு காட்டணும். குறைஞ்சபட்சம் 1 வாட்ஸ். கண்டிப்பா 1 வாட்ஸ். ஆமா ஆமா, 1 வாட்ஸ் லைட் எரிஞ்சிட்டாவே ஒரு செல்போனே சார்ஜ் பண்ணலாம் ஐயா. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா சார்ஜ் பண்ணலாம்.
இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 வாட்ஸ் தாண்டி போயாச்சு. இப்ப எல்லாம் 1 வாட்ஸ்லாம் தாண்டி போயாச்சு. புரியுதா? ம். ம், ம், எல்லாரும் ம். செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இது ம். வந்து எப்படின்னா, அது வந்து பார்த்தா மாய்ச்சர் தேவை. என்ன மாய்ச்சர்? தண்ணீருங்கிற தண்ணியில ஒண்ணுமே தண்ணீர் தேவை. தண்ணியிலே ஒண்ணும் கிடையாதுங்கிறது. தண்ணியில ஒண்ணு இல்ல மின்சாரம் வருதுன்னா அது ஒத்துக்கிட்டு போயிடணும். செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீ வந்து தண்ணியில ஒண்ணு இல்லைங்கிறப்ப வாய மூடிட்டு கம்முனு இருக்கணும். தண்ணியில ஒண்ணும் இல்ல, ரைட்டு. பியூர் வாட்டர்ல ஒண்ணும் இல்லைன்னா அது குவாண்டம் லெவல்ல வேலை செய்யுது. செஞ்சு பார்த்தா லைட் எரியுது இல்ல, வாய மூட்டு கம்முனு இரு. அது ரீசார்ஜ் வேற ஆயிக்கும். உலகத்துல ரீசார்ஜ் ஆகுறது எங்கேயுமே கிடையாது. நான் கண்டுபிடிச்சதுதான். புரியுதா? ஆமா. எங்க ரீசார்ஜ் ஆகும்? எங்க கிளாசிக்கல் எங்க ரீசார்ஜ் ஆகும்? நான் கேட்க அதை விட கிளாசிக்கல் எங்க உருவாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த 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 ஏன் அப்படின்னா அப்படின்னு பிரபஞ்சமே இருக்காது. ஆற்றலை உருவாக்க முடியாதுன்னு பிரபஞ்சமே கிடையாது. என்னது? பிரபஞ்சமே கிடையாது. இவன் பிரபஞ்சமே அழிக்க முடியாது. அழிக்க முடியாதுன்னா எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆமா, அப்படின்னு நீ நான் உயிரோட இருக்க முடியும். இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது இவனுக்கு? இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? சூரியன் வந்து ஆக்கும். ஐயோ, எனர்ஜி அது 3மே பண்ணிட்டு இருக்குது. ஆக்கும், அழிக்கும், காத்துக்கும். புரியுதா? காத்து. ஆமா ஆமா ஆமா. இது சூரியன் செத்து போயிடும். ஆனால் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் ஆக்கவும். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இன்னொன்று இருக்கு. தெரியுமா? அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒளி துகள் இருக்குது. அதுதான் முக்கியம். ஆமா, போட்டான். இந்த முண்டங்கள் எலக்ட்ரானை பத்தி எலக்ட்ரான் நகரவே நகராது. அறிவே இல்லாத முண்டங்கள் இந்தியாவுல. ஆனா நாங்க சொல்றது எலக்ட்ரான் தான் மூவ்மெண்ட் ஆகுது. அறிவே கிடையாது. எவன் எலக்ட்ரான் நகருன்னு சொல்றே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதுக்கு பேரு. அது ட்ரிஃப்ட்னா முன்னாடி அப்புறம் கூட்டத்துல அப்படியே அப்படியே அப்படி முன்னாடி அது உண்மையால எலக்ட்ரானிக் ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா? பெர் செகண்டுக்கு நத்தை வேகம். என்னது? நத்தை வேகமா? நத்தை வேகத்துல நகருது. உண்மையான அதுதான் சயின்ஸ். அதுக்கப்புறம் தெர்மல் வெலாசிட்டி. இதுக்கு அவங்க வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்பர் மாதிரி ஆயிடுது. அறிவு கட்ட முண்டாங்க. அப்புறம் என்ன பண்ற? நீங்க அதை படிச்சுட்டு நீங்க நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா தப்பு பண்ணிருக்காங்க. அடிப்படையை சொல்லி கொடுக்கறத தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க. என்னது? சொல்லி கொடுக்கறதா? ஆமா. இப்ப நான் வர்றேன். அதுக்கு நீங்க இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நான் இப்ப கூட அதான் சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வாங்க. அது நான் போறேன் ஐயா. நான் டெவலப் ஆயிட்டு இருக்கிறேன் ஐயா. நான் டெவலப் ஆயிட்டு இருக்கிறேன். புரியுதா? நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ஐயா? நான் சொல்றது இப்ப உங்க வீட்டுல ஒரு லைட் எரியுது இல்ல ஐயா? 10 பேர் செய்ய போறாங்க. நான் ஏங்க தேர்வு நான் சொல்றேன். அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, பாடம் நடத்துறது நானே, பரீட்சை எழுதுறது நானேவா? அது நீங்க தானே ப்ரூவ் பண்ண போறீங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லையா? அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் தேவை என்னங்க? பாடம் நடத்த நானே பரிச்சை போடான்ட்டு அவன் தியரி எழுதி டோப்பல் பரிசு விட்டு ஏமாத்திட்டு இருக்கிறேன். நான் எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஐயா, நீங்க இவ்வளவு உழைச்சிட்டு இப்ப நீங்க இது கடைசி கட்டம். இப்போ எனக்கு வந்து எதுவும் தேவையில்லைங்கிற. நான் எதுவும் தேவையில்லாத மனநிலை கிரெடிட்ன்றது. அதாவது அதெல்லாம் இருக்குதுங்க. கிரெடிட் இருக்குதுங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. நீங்களே செய்யுங்க. முதல்ல நீங்களே செய்யுங்க. உங்க சின்னதை செஞ்சு பாருங்க. போதுங்களா? ஐயா, நான் சொல்றது கேட்டா தெரியும். இப்ப நீங்க பாருங்க. முதல்ல வந்து சொல்றதை செய்யுங்க. என்கிட்ட வந்து சொல்றதை செய்யறவே செஞ்சுட்டு இருக்காங்க அத்தனை பேருமே. புரியுதா? நீங்க செய்யறது ஐயா, இத செய்யறது எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஈஸியா நாங்க செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சாதாயா என்னன்னு தெரியும். உன் பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து 100 முறை செஞ்சிருக்காங்க. என் கிட்டே இருந்து 100 முறை செஞ்சிருக்காங்க. புரியுதா? ஐயா, உங்க பொண்ணு செய்யலாம். நாங்க இருங்க. அங்க இந்நேரம் பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் என்னமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. நீ கையில எரிச்சு காட்டுற. கையில சார் அவங்க 18 LED வச்சு எரிக்கிறாங்க. அது ரூமே பயங்கர வெளிச்சமா இருக்குது. ரூமே அந்த பாக்ஸ்ல சுத்தி வச்சிருந்துச்சு பார்த்தேன். ஒரு செல்லை டெமாலிஷ் பண்ணியாச்சு. என்னது? ஒரு செல்லை டெமாலிஷ் பண்ணியாச்சு. என்னது? பண்ணியாச்சு. ஆமா, பண்ணிட்டாவே அது வந்து அது வேஸ்ட். என்னது? முடிஞ்சிடுச்சு வேலை. ஆமா. அதுல ஃபார்வேர்டுங்க. அதை வந்து மேல இருக்கிற பாசிட்டிவ்ங்கிறது நெகட்டிவ் எதுவுமே இல்ல. கீழே நெகட்டிவ் பிளேட் இருக்கும், மேல பாசிட்டிவ் பிளேட் இருக்கும். ரெண்டுமே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு வேலை. அதுல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது குவாண்டத்துல மாறுது. எங்க இது வந்து பாத்தீங்க சார், இது என்ன தெரியுமா அர்த்தம்? கருப்பை ஏன் தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? கருப்பு டு கருப்பு. என்னது? கருப்பு. கார்பன் டு கார்பன் வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது. புரியுதா? பேட்டரியில கூட ஒரு கார்பன் தான் சார் இருக்கு நடுவுல. ஆமா, பிளஸ் மட்டும் தான் இருக்கும். ஆமா. நான் இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா பிளஸ் மைனஸ் சேர்த்து விட்டு பாயிண்ட்ல கொண்டு வச்சிடறேன். என்னது? பாயிண்ட்ல. ஆனால் கிளாசிக்ல சேர்த்துனா ஃபயர் ஆயிரும், வெடிச்சிடும், வெந்து போயிரும். புரியுதா?
வந்து போயிடும். ஆமா, இது எப்படின்னு இப்போ கேட்டீங்கன்னா இது புரோட்டான். நான் எனக்கு அது வேற டவுட் ஐயா. நீங்க இப்போ 5 ஆம்பியர் இருக்குன்றீங்க. 5 ஆம்பியர்னும் போது அது வந்து அதுவே ஹீட் ஆகும். வராது, இது வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். என்னது போட்டான் எக்ஸ்சேஞ்ச்? போட்டான் எக்ஸ்சேஞ்ச்னா புரோட்டான் இல்லைங்க, இருங்க, இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. PROTON புரோட்டான். மக்கள் நல்லா வாங்கிக்க. இந்த மாதிரி குறுக்க பேசுனீங்கன்னா ஒண்ணும் புரியாது. புரியுதா? புரியுது. இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்க கருத்தை வச்சுட்டே இருக்கிறீங்க. நான் வந்து செஞ்சு காட்டுறது வந்து எலக்ட்ரான் என்ன, நியூட்ரான் என்ன, புரோட்டான், இந்த 3 தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் போட்டான் எவனுக்குமே தெரியாது. என்னது தெரியாது? ஆமா கண்டிப்பா. ஆமா, அது முதல் சொன்னவர் நீல்ஸ் போர் தான் முதல் சொன்னாரு. நீல்ஸ் போர் இருக்காரு இல்லையா, ஜெர்மன், அவர் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஏட்டம் அதிர்கின்ற பொழுது அது மட்டுமல்ல, அவர் எலக்ட்ரானை பத்தி பேசியிருக்காரு. அதுவே தப்பு. புரியுதா? சரி, எலக்ட்ரான் மட்டும்தான் ஆட்டம்ல இருக்குதா? அதான் நியூட்ரான் உள்ள இருக்கு, புரோட்டான் அதுக்குள்ள இருக்கு. அங்க இதெல்லாம் ஆடாதான் கேக்குறீங்க. அங்கதான் தப்பு பண்றானுங்க. எப்பயுமே வந்து பெரிய அறிவாளி குற்றம் பண்ணுவாங்க. பெரிய அறிவாளிக்கு தான் தப்பு பண்ணுவாங்க. என்னது பெரிய அறிவாளி சட்டம்? அந்த தப்பை கண்டுபிடிக்கிற அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணோம், படிச்சோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. ஓ இப்படிதான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க மூளை போச்சு? நான் கேள்வி கேட்கறேன் இல்லையா? ஆமா சரி, அவரு என்ன பண்ணிட்டாருன்னா உண்மையான சொல்லிட்டாரு. இத எலக்ட்ரான் அதிர்கின்ற பொழுது அந்த மறைந்திருக்கிற அந்த எனர்ஜிங்கிற அந்த போட்டான் தான் உண்மையான எனர்ஜின்னு சொன்னார். உலகத்துல அவரு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணார். போட்டான் தான் எனர்ஜின்னு சொன்னார். புரியுதா? ஆமா. இது வரைக்கும் எந்த விவரம் கட்ட முடியும் இந்தியால இருக்கிற மொண்டமும் 100-200 நாடுகளுக்கு எவனுமே சொல்லல. அந்த ஆள் தான் சொன்னாரு. போட்டான் இஸ் எனர்ஜி. சொல்றத நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். அவன் கிடக்குறான், அவ்வளவுதான். தப்பு பண்ணிட்டா ஒதுக்கிறவனுங்க. தப்பு பண்ணிட்டா ஒதுக்கணும். இல்ல எனக்கு என்ன தெரியுமா புரியாது. இப்போ நான் இல்ல என்னுடைய நீங்க அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன மாணவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க எக்கச்சங்க. பாருங்க, வீடியோ வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, நீங்க ஒரு லைட்லயே இருக்கிறதாலதான் எல்லாருக்குமே வந்து இது அதாவது அந்த பேட்டரியோட கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அவுட்புட் எடுக்கிறீங்க. இப்ப அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா அடுத்தது வேணும்னா 5 வைக்கணும், 10 வைக்கணும், 15 வைக்கணும், 20 வைக்கணும். இல்ல நான் லோடு பெருசாக்குங்கன்றேன். மோட்டர் வைங்க அந்த மாதிரி சொன்ன பாருங்க. அதெல்லாம் செய்யிட்டு மாணவர் செஞ்சுட்டு இருக்கிற அவங்க வெளியே போடுவாங்க. அதெல்லாம் அவங்க போடட்டும். நீங்க வைக்கிறது இங்க இப்போ நீங்க எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறீங்க இல்லையா, உங்க பாருங்க எல்லாம் செய்வாங்க. எங்கிட்ட வந்து செஞ்சுட்டு இருக்கிற இது வரைக்கும் இப்ப எத்தனை செஞ்சிருக்கிறேன்? இப்ப இதுல ஒரு 3, இதுல ஒரு 2, இதுல ஒரு 7. இப்பதான் எனக்கு அவ்வளவு குப்பையில போய் அவ்வளவுதான் பொறுக்க முடிஞ்சது. ஏன்னா எல்லாம் உடஞ்ச கொஞ்சம் ஏமாந்து போச்சுன்னா தவறி வந்து டக்குன்னு கிராஃபைட் உடைஞ்சதுங்க. அது வேற வம்பு. புரியுதா? நீ எத்தனை உடைச்சிட்டு தெரியுங்களா? பிரிக்கும் போது ரொம்ப கவனமா செய்யணும். கிராஃபைட் பூச்சி சென்னையில கிடைக்குது. அவர் கேட்டேன் அவர்கிட்ட, கண்ணையில இருக்குதுங்க சென்னையில கிராஃபைட் பூச்சி இருக்குதுங்க அப்படின்னா. கிராஃபைட் பூச்சி ஆமா. நீங்க பேட்டரி நான் சொன்னா பேட்டரி மட்டும் ஒரு 15 வாங்கிக்கோங்க. கிராஃபைட் பூச்சி எங்கிட்ட இருக்குனாரு. அது கிராஃபைட். ரெண்டாவது வந்து கிராஃபைட் பூச்சி உடைக்கலாமே தவிர அறுக்க முடியாது. புரியுதா? அறுக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. அதை விட எங்கிட்ட வயரம் எங்கிட்ட இன்னொரு கிராஃபைட் புஷ் இருக்கு. அதை வந்து 10,000 RPM கொடுத்து அறுத்துறேன். ஏன்னா ஒரு செக் பண்றதுக்காக எனக்கு அந்த பிளாட்டா என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் சைஸுக்கு ஒரு பிளாட்டா கிராஃபைட் வேணுங்க. புரியுதா? ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து அதுல பார்த்தா ஹை அவுட்புட் வந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்காக எங்கிட்ட ஒரு நண்பர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராஃபைட் செராமிக் கொடுத்துட்டு போனாரு. இது வந்து ஒரு காலைக்கு ஆகும் அப்படின்னாரு. அது எனக்கு கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா அது புஷ் மாதிரி இருக்கு. சரி, புஷ் மாதிரி இருந்தா பரவாயில்ல. அது குறுக்கல அறுத்து ஒரு ₹1 காசு எனக்கு அறுத்தலான்னு சொல்லிட்டு 10,000 RPM விட்டு அறுத்தா அது கையிலே ஓடுது. மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கு தவிர அது அந்த பிளேடு தான் தூளாகுதே தவிர இது ஒண்ணு கூட ஆகலைங்குது. அப்புறம் அப்படியே மண்டையை போட்டுட்டு அப்படியே உட்காந்து. ஆனா வந்து அதுல ஒரு சின்ன ஒரு காயம் பட்டு இருந்தது. அந்த காயத்துல வச்சா சம்பந்தம் இல்லாத ஆம்பியர் காட்டுது. என்னது? சம்பந்தம் இல்லாத ஆம்பியர் காட்டுது. சம்பந்தம் இல்லாத வோல்ட் ட்ரைல காட்டுதுங்க. இதுல காட்டுது ட்ரை. ஆமா, அப்ப எதுவுமே இல்லையா அதுல தான். ஆமா, ட்ரைல காட்டுதுடா. என்னடா ட்ரைல காட்டுது? எவனாச்சும் கேட்டா போடா லூசும்பா. புரியுதுங்களா?
ட்ரைல என்கிட்ட காற்று. கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு நீங்க மணி நேரம் ஒராசிச்சு இல்லையா, அதனால அங்க எலக்ட்ரான் உருவாயிருக்குன்னு. சரி, அது எங்களுக்கு எடுத்துங்க. அவ்வளவுதான் தெரியும். அந்த அந்த ஸ்டாட்டிக் என்ன பண்ணோம்னா அசைச்சு சார் எல்லாமே உள்ளதான் இருக்கு. அத வந்து ஆமா அசைச்சு அந்த அதிர்வு அந்த ஸ்டாட்டிக் ஆமா எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணோம்னா, சார் எலக்ட்ரிசிட்டி ம் ஒண்ணுதான் சார். நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். அதை அசைச்சு வெளியே கொண்டு ஆமா வரணும். புரியுதா? ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அசைச்சு வெளியே வர எலக்ட் அந்த அசைக்கிறப்ப போட்டான் ரிலீஸ் ஆயிரும். என்னது போட்டான் மிஸ் ஆயிடுது. சார்? எலக்ட்ரிசிட்டி வெளியே வராது. அது எலக்ட்ரிசிட்டிங்கிறது வேற. அப்ப போட்டோ சிட்டின்னு தான் சொல்லணும். நான் எப்படி பார்த்தா போட்டோ சிட்டின்னு தான் சொல்லணும். என்னது போட்டோசிட்டி. என்னமா இருந்துட்டு போட்டுங்க. அந்த போட்டான் ரிலீஸ் ஆகி வெளியே வருது. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா எலக்ட்ரானே இதுல கிடையாது. எலக்ட்ரான் இல்லாதனால நான் தண்ணிக்குள்ள போடுறேன். புரியுதா? இது புரியுது. ஆமா. எலக்ட்ரானிக் சர்க்யூட் கிடையாது. இது நியூட்ரானிக் சர்க்யூட். புரியுதா? ஓ புரியுது. ஏன்னா இது வந்து நீங்க இது பாயிண்ட்ல வச்சாச்சு. எனக்கு வந்து நீங்க பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. எதுவுமே இதுல கிடையாது. புரியுதா? ஆமா அதான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க முதல்லயே. ஏன் ஷார்ட் ஆமா சர்க்யூட் பண்றேன்னா அந்த புள்ளியில போறப்ப அங்க நேரு எதிர்மறை லைனர் மோஷன் கிடையாது, ரவுண்ட் மோஷனும் கிடையாது. புரியுதா? கிடையாது. ஆமா. அது போய் பாயிண்ட் ஆனா எனக்கு வச்சிடணும். என்னன்னா அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அதுதான். இப்ப எந்த ஆற்றலும் இல்ல, சும்மானா நீங்க வந்து எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் மூவ் ஆகுது. அது அதுதான் நீங்க ஒண்ணுமே என்ன சொல்றீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன், நியூட்டன் வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்படி சொல்லல. ஆட்டம் வைப்ரேட், ஆட்டம் வைப்ரேஷன். அது அணு அதிர்கிறது. அணு அதிர்வு. அந்த அணு அதிர்கின்ற இருங்க, அணு அதிர்கின்ற பொழுது அதை கடத்துகின்ற பொருள் அதே சேம் இருக்கணும். புரியுதா? ஓகே. ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா. கிறிஸ்டல் சொல்றோம் இல்லையா, படிக அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த படிக அமைப்பு ஒரே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இந்த படிக அமைப்பு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நீங்க வந்து அணு அதிர்வு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அணு அதிர்வுன்றது குறிப்பிட்ட மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும், எல்லா எல்லாமே எல்லாம். இதுல என்னன்னா இது ஆச்சரியம் கேட்டீங்கன்னா அந்த டயாமேக்னெட் தான் முக்கியம். என்னது விலகி போற காந்தம் தான் முக்கியம். ஆமா. அந்த டயாமேக்னெட்டுக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா காந்தத்தை விலக்கி விடும். காந்தத்தை விளக்குறப்போ உள்ள தாக்கு பிடிக்கும் என்ன, இந்த போட்டான் பயங்கர வேகத்துல விளக்கும். புரியுதுங்களா? நசுக்கப்படுறப்போ நசுக்கினாலும் சரியே, அது இருந்தாலும் சரியே, உள்ள இருக்கிற அந்த போட்டான் கதறிட்டு வெளிவிடுவாங்க. புரியுது. லேசருங்க, லேசர் பீம். என்னது லேசர்? அது வந்து எந்த மீடியாவும் தேவையில்லை. எந்த மீடியாவும் தேவையில்லை. சன்னில இருந்து போட்டான் வருது இல்லையா? சன்னில இருந்து போட்டான் வருது இல்லையா? கண்டிப்பா. அதுதான் இப்ப சோலார் செல் வருது. சோலார் செல் பவர் வருது. இந்த போட்டான் வந்து எந்த மீடியாவும் தேவையில்லை. எந்த மீடியாவும் தேவையில்லை. ஆமா கண்டிப்பா. இது லேசர்ல வேலை செய்யும். அதனாலதான் இது சாக்கடிக்காது. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியே நிக்கிறீங்க, சூரியன்ல இருந்து வெளியே நிக்கிறப்போ போட்டான் வந்து மேல பட்டு நீங்க சாகுறது இல்லைன்னா போட்டான் சாகடிக்காது, எலக்ட்ரான் தான் சாகடிக்கும். எலக்ட்ரான்ங்கிறது என்னை பொறுத்து எலக்ட்ரான் ஒரு இன்சுலேட்டர். அது புரியுதுங்களா? எலக்ட்ரான் இஸ் இன்சுலேட்டர். எலக்ட்ரான் இன்சுலேட்டர். அந்த இன்சுலேட்டர் ஆமா எலக்ட்ரான் இன்சுலேட்டர். அவர் என்ன பண்றாருன்னா எவனாச்சும் உள்ள எதையும் பார்க்க கூடாதுங்கிறக்க அவர் மேல இருந்து நம்மளை கொண்டு போடுறாரு. புரியுதா? பாதுகாவலன் மாதிரி. அவர்தான் பாதுகாவலன் தான். அதெல்லாம் நம்மளை கொள்றாரு. நான் என்ன பண்றேன், எலக்ட்ரான் தூக்கி எரிஞ்சிடறேன். எலக்ட்ரானை தூக்கி எரிஞ்சு நியூட்ரானுக்கு வந்துடுறேன். எங்க நியூட்ரான். எலக்ட்ரான் தெரியுமா? அது செலவாளி. எலக்ட்ரான்னா செலவாளி, அதாவது புரோட்டான் உற்பத்தி பண்றவர். புரியுதா? நியூட்ரான் ஸ்டெபிலைஸ் பண்றவர். எந்த லாஸ் இல்லாம நட்டம் இல்லாம. லாஸ் ஆச்சா இந்த பக்கம் இழுத்து போடுவாரு, நட்டம் ஆச்சா இழுந்தப்ப நியூட்ரல் பண்ணிடுவாரு. புரியுதா? அப்ப புரோட்டான் உற்பத்தி பண்றாரு, எலக்ட்ரான் செலவழிக்கிறாரு. புரியுதா? அப்ப யூனிவர்சல் லாஸ் ஆயிரும், யூனிவர்சல் பவர் லாஸ் ஆயிரும். புரியுதா? அப்ப நியூட்டன் என்ன பண்றாருன்னா பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன செலவாச்சு? போட்டான். இந்த போட்டான் தான் செலவாகும், வேற எதுவும் செலவாகாது. என்னது? போட்டான் தான் செலவாகும். போட்டான் PHOTON போட்டான். PHOTON போட்டான். போட்டான். ஓகே புரியுது. அதான் லைட் அந்த போட்டானை திருப்பி கொண்டு வந்துருவாரு. திருப்பி கொண்டு உள்ள வச்சிருவாரு. புரியுதா? உள்ள வச்சிருவாரு. ஆனா இப்போ நம்ம ரூதர்போர்ட் சொல்ற என்னன்னா எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு வெளியில இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரானா இருக்கிறத உள்ள எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு தான் நாங்க படிச்ச தேரி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சார். அது போட்டான்னு சொல்லாம எலக்ட்ரான் சொல்லி மண்டையை உடைச்சு முட்டாளுக எல்லாமே. இல்ல இப்போ நீங்க சொல்ற தேரியும் இப்ப நான் சொல்ற தேரி ஒண்ணுதான், ஆனா பேர் மட்டும் வேற வச்சிருக்காங்க. அப்படி சொல்றேன் நான். இப்ப இங்க நான் படிச்சதெல்லாம் அப்படித்தானே இருக்குது. நம்ம எனர்ஜி பாக்க எப்பவுமே எலக்ட்ரான் வந்து, அதாவது
எலக்ட்ரான் இஸ் எனர்ஜி பாக்கெட் எவனும் சொல்லக்கூடாது. போட்டான் இஸ் எனர்ஜி பாக்கெட். புரியுதா? எனர்ஜி அப்ப புரியுது எனர்ஜி புரியுது. லாஸ் எலக்ட்ரானை ஏன் பிடிக்கிறீங்க? போட்டான்ங்கிறது எங்க நிறைஞ்சிருக்குது? போட்டான்ங்கிறது எங்கே நிறைஞ்சிருக்கு? ஓகே அது அது புரியுது. காந்தத்தால் உறிஞ்சப்படும். காந்தத்தால் உறிஞ்சப்படும். அதனாலதான் டயாமேக்னெட் வச்சேன். டயாமேக்னெட் அது தள்ளி இது உறிஞ்சுக்கும். அங்கிருந்து இதுல சார் அது தள்ளுச்சுன்னா இது இழுத்துக்கும். புரியுதா? புரியுது புரியுது. இது விலகுச்சுன்னா அது ஒட்டிக்கும். சார் சார் ஈர்ப்பு விசை விலகு விசை அதுல வந்துரும். என்னது? ஈர்ப்பு விசை விலகு விசை. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. சென்ட்ரிபெட்டல்னா உள்ள வர்றது, சென்ட்ரிஃபியூகல்னா வெளியே ஓடுறது. புரியுது புரியுது. நீங்க இதுக்கு நம்ம பிஎன் செல் இருக்குல்ல, அதாவது டயோடு இதெல்லாம் அதெல்லாம் இதுல பயன்படுத்தினாவே ஈஸியா இன்னும் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும்ல, கரண்ட் அதிகமா வரும்ல. ஆமா, பிஎன் ஜங்ஷன் அதான் சொல்றீங்க. இதுல வருது டயோடு. ஆமா, பிஎன் ஜங்ஷன். ஆமா ஆமா, அது ஜம்ப் ஆகி வந்து அந்த கேப்ல போய் உட்கார்ந்துக்கும். இல்ல அதுல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுலயும் போட்டான் உள்ள வந்துச்சுன்னா எலக்ட்ரான் டக்குன்னு ஜம்ப், அதாவது நான் கிளாசிக்கல்ல சொல்றேன், இது மேல புரோட்டான் பத்துச்சுன்னா உடனே எலக்ட்ரானை நவுத்தி விட்டுரும் உள்ள டக் டக் டக்குன்னு. அதோட அட்வான்ஸ் தான் சோலார் செல் இப்ப இருக்கு. இப்ப நீங்க சொல்றதும் கிட்டத்தட்ட புரோட்டான் மூவ்மெண்ட் தான் சொல்றீங்க. அப்போ இத எனர்ஜி அதிகப்படுத்த நம்ம ஏன் இந்த மாதிரி பிஎன் ஜங்ஷன் சைடுக்கு போக கூடாது அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எலக்ட்ரானிக்ல வருது சார். அதெல்லாம் ஃபெயிலியர். அதெல்லாம் புரியுதா? இல்ல இப்போ நம்ம சோலார் செல்ல சொல்றோம் ஐயா. நீங்க உங்களோட கான்செப்ட் சோலாரே ஃபெயிலியர். அது தப்பு. 20% தான் அது பவர் கொடுக்குது. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஃபெயிலியர் நான் சொல்றேன்ல, ஒரே வார்த்தை ஃபெயிலியர். இல்ல இப்போ இந்த மாதிரி நீங்க அடுத்த கட்டத்து போனா மேபி கரண்ட் அதிகமாகுமோன்னு கேக்குறேன். இது ஒரு டவுட்டுக்காக கேக்குறேன். என்ன பண்றேன்னா இது வந்து செராமிக்ல செஞ்சங்காட்டி ஆம்பியர் அதிகமாகுது. புரியுதா? ஓகே. இந்த இண்டக்ஷன் குடுக்கறனால இது இங்கிருந்து ட்ரிகர் அடிக்கிறனால அந்த உள்ள கூட கோடிக்கணக்கான பவுடர் இருக்குது, கோடிக்கணக்கான இருக்கு. அதெல்லாம் தூண்டப்பட்டு என்னதுன்னா இந்த போட்டான் ரிலீஸ் ஆகறதுனால நேரம் அங்க போயிருது. அங்கிருந்து இங்க வருது, அங்கிருந்து இங்க வட்டத்துல போயிருது, வட்டத்துல போயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து முக்கியமா காரணம் பாத்தீங்கன்னா இந்த போட்டான், அதாவது இந்த இதுவும் போட்டான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. எது போட்டான் ரிலீஸ் பண்ணும்? அந்த ஜிங்க் இருக்கு இல்லையா, அது போட்டான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, புரியுது. போட்டான் ரிலீஸ் பண்ணுதுங்களா? இது வந்து என்ன பண்ண முடியும்? இந்த எல்லாமே அதிர்ந்துட்டு தான் இருக்கு சார். கிராஃபைட்டும் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கும். இத எல்லாமே டயாமேக்னெட் இல்லையா? அப்ப இத வாங்கி வெளியில பாக்கும், வாங்கி வெளியிட்டு இருக்கும். வாங்கி வெளியே தள்ளுறது என்ன பண்றோம்னா நம்ம சர்க்குலர்ல கொண்டு வந்துடுறோம். என்னது? லைனர்ல தள்ளி விட்டா சர்க்குலர் கொண்டு வந்துடுறோம். நேர்கோட்டு இயக்கத்தை வட்டக்கோட்டை இயக்கம் ஆக்குறப்ப அப்ப சர்க்குலர்ல வருது. சர்க்குலர் வர்ற அந்த போட்டான கண்டக்ட் பண்றப்ப உங்களுக்கு லைட் எரியுது. நீங்க எலக்ட்ரிசிட்டிங்கிறீங்க. அடைய போட்டான் வெளி வந்து ஓடிட்டு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க லைட்டுங்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றீங்க. இது வந்து ஆமா, அதை கதை விட்டு இருக்கிறீங்க. கதையும் கிடையாது, இதுதான் உண்மை. நீங்க எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி எதை உளறிட்டு இருக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒண்ணும் கிடையாது. போட்டான் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது. நீங்க இந்த போட்டான் ரவுண்ட் அடிக்குது, நீங்க வெளிச்சமா பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதை வந்து எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தி மாவாட்டுறதுக்கு, சோறாக்கிறதுக்கு, விமானம் ஓட்டுறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. நான் வந்து இது மேஜிக் அல்ல, இது சயின்ஸ்ல இருக்க லூப். நான் பண்றது லூப் தான். நான் எனர்ஜி ஆக்குறது இல்ல, இருக்கிற லூப்ப ஒழுங்கா. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டே ஆகுது. நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு அணுல அதிர்வெண் எப்பவுமே இருக்கும். அதை நான் வந்து மேக்னெட்டிக் பக்கத்துல வைக்கும் போது அது புஷ் பண்ணி வெளியே அனுப்போம். புஷ் பண்ணி வெளியே அனுப்பறதுக்கு பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் வழியா அந்த போட்டான் மூவ் ஆகி மறுபடியும் அங்கே வந்து உக்காந்துக்கும். சோ போயிட்டு வெளியே வந்து உள்ள வர மாதிரி சொல்றீங்க. அந்த வெளியே போய் உள்ள வர்றதால அது நடுவுல லைட் வைக்கிறதால லைட் எரியுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இந்த லைட் வச்சா தானே நீங்க போட்டான் ஓடுது, எலக்ட்ரான் ஓடுதுன்னு ஏன்டா கதை விடுறீங்க? அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த கிளாசிக்கல் தோத்து போகுது. கிளாசிக்கல் எங்க தோத்து போகுதுன்னா, கிளாசிக்கல் எங்க தோத்து போகுது? எப்ப வளையுதுன்னு சொல்ற பாருங்க, அப்ப தோத்து போச்சு. புரியுது. வளையுதுன்னு சொன்னா பாருங்க, உள்ள வருது. அந்த வளையுதுன்னு சொன்ன அடிப்படை தப்பு சார். 2 மோஷன் தான் இருக்க முடியும். ஒண்ணு நேர் மோஷன், வட்ட மோஷன். புரியுதா? கண்டிப்பா. ஆமா, நான் தொல்காப்பியம் படிக்கிறப்ப தொல்காப்பியத்தில் எழுதிட்டேன். நேர்கோட்டு இயக்கம் வட்டக்கோட்டையும் தொல்காப்பியத்தில் எழுதி இருக்கிறான். புரியுதா? நான் தொல்காப்பியத்தை படிச்சவன். தொல்காப்பியத்தை சொல்றான், புள்ளி வச்சு வட்டம் போட்டு நேர்கோடு போடுறாங்கிறான். என்னது?
புள்ளி வச்சு வட்டம் போட்டு நேர்கோடு போடணும். அதுக்கு முன்னாடி பாலுங்கிறான், அதுக்கு முன்னாடி பால்னா ஒண்ணுமில்லாத இடங்கிறான். புரியுதா? பால் வீதி. இதுதான் கடவுள் கொள்கை, சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு பேரு கடவுள் கொள்கைன்ட்டா. ஓகே. கடவுள்னா என்ன தெரியுமா இருக்கா? கடவுள்னா உண்மையை உணர்றதுன்னு அர்த்தம். ஓ, கடவுள்னாவே கடந்து உள்ள போடான்னு சொல்றான். என்னது உள்ள போனோம். இவன் என்ன பண்றான்னா மேல பாலை ஊத்திட்டு தயிர் ஊத்திட்டு அபிஷேகம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பக்தியா மாத்திட்டாங்க, வேற வேற சைட் போயிட்டாங்க. அப்படியே மூட நம்பிக்கை. அது தப்பு இல்ல சார், அப்படித்தான் இருக்கணும். எப்ப செருப்படி கொடுக்குதோ அப்பதான் வெளியே வருவானுங்க. புரியுதா? வெளியே அதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் ஆதி காலத்துல நம்ம அறிவாளிகள் இருந்தாங்க, அத முட்டாள்தனமா நம்ம மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வெள்ளைக்கார நாய் கெடுத்து விட்டு போயிட்டான். ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்த இது இவங்க மாத்தி விட்டாங்க. நம்ம அப்படியே அதை பழகிட்டோம், அடிமையா இருந்து பழகிட்டோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப அடுத்தது இப்ப என்ன பண்றேன், எனக்கு சரியான மெட்டீரியல் கிடையாது. புரியுதா? புதுசா நீ 100 பேட்டரி நான் வாங்கணும், புதுசா 100 பேட்டரி வாங்கணும், புதுசா 100 கிராஃபைட் ராடு வாங்கணும். புரியுதா? நீ போய் குப்பையில போய் பொறுக்கிட்டு இருக்க முடியாது. என்னது குப்பையில போய் பிடிக்க முடியும். எஸ், கண்டிப்பா ஐயா. அதுக்குதான் சொல்றேன், நீங்க ஏன் 100க்கு போறீங்க? குறைவா காமிச்சாவே நீங்க அவுட்புட் காமிச்சிடலாம்னு சொல்றீங்க. அந்த அளவு பவர் எடுத்துடலாம் கையில. ஆமா, கையில வச்சு இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? என் பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. பிரிச்சு போட்டு சார், அது சார் சந்தேகம் சார். சார் குவாண்டம் யாரும் புரிந்து கொள்ள முடியாத சப்ஜெக்ட்டுங்க, விளையாட்டு இல்ல. புரியுதா? எல்லாருக்குமே சந்தேகம் வரணும் ஐயா, அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். புரிஞ்சு போச்சுன்னா அடுத்த கட்டம் போவாது சார். புரிஞ்சுட்டா அது கிளாசிக்கு. புரியுதா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது எதுக்கு தேராது. இது அப்படி இல்ல. இது நீங்க எப்படி பார்த்தாலுமே நீங்க இதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்லிடுவேன். நீங்க என்ன சொல்ல, அதாவது இப்படித்தான் லைட் எதுன்னு சொன்னா ரைட்டும்பீங்க, எங்க காட்டுங்கன்னு காட்ட முடியாது. ஏன்னா இது எந்த விதியிலும் வரவே வராது. குவாண்டத்துல சார் குவாண்டம்னாவே நீங்க நியூட்டன் வர முடியாது, ஐன்ஸ்டீன் வர முடியாது, ஏவனு அவர் பேர் என்ன, இந்த டைனமா கண்டுபிடிச்சாரு, அவர் பேர் என்ன, மைக்கேல் ஃபாரடே, அதெல்லாம் உள்ள வர முடியாது. புரியுதா? அவர் எதுவுமே சொல்லல. அவர் பெரிய, அவருக்கு உண்மையே ஒண்ணுமே தெரியாது. காந்தத்தாஸ் தான் மின்சாரம் வரும், அவ்வளவு சார். விடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா லைட் பல்ப கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஆமா, அவரு 1250 கண்டுபிடிச்சாரு. புரியுதுங்களா? கண்டிப்பா. ஆமா ஆமா. நம்ம ஜிடி நாயுடு 78 கண்டுபிடிச்சாரு. ஆமா ஆமா. நான் இப்ப 80 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எத்தனை? 80 கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட 80. அதாவது நான் எல்லாமே குவாண்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு எதையுமே இல்லைன்னா கூட ஸ்பேஸ்ல போய் எனர்ஜி எடுப்பேன். புரியுதா? ஐயா, இப்போ நீங்க குவாண்டம் போறதால இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய இது தெரியும். ஆமா, இப்ப தெரியாது. சரி, இப்ப நான் அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்ப இன்னும் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த என்னுடைய பொண்ணுடைய சந்தேகத்தை ரெடி பண்றதுக்காக 3 செல் வச்சிருக்கேன். சரி, இது எங்கிட்ட இருக்கிறது பூராமே இத்து போனதான் வச்சிருக்கேன். இத்து போனதுல இவ்வளவு வருது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க வாய்ஸ்லயே அமைச்சேன் பாருங்க. அவங்க சொல்றது அவங்க புது பேட்டரி வச்சிருக்காங்க, அதனால அவங்க. ஆனா ஒண்ணு இல்ல, புது பேட்டரின்னு சொல்லாதீங்க சார், கொலை பண்ணிட்டா அது பழசு. புரியுதா? இல்ல ஐயா, உள்ள அவங்க சொன்ன வார்த்தை கேட்டீங்களா? உள்ள அப்படி சொல்லவே கூடாது. அது சார், நீங்க பழசை உடைச்சா கூட மேல லேசா அந்த பிசின் இருக்கும். இல்ல, நீங்க வச்சிருக்கிறது மொத்தமா கறி துண்டு மாதிரி இருக்கு. நான் நிறைய வாட்டி வீடியோ ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன் சார். நீங்க வச்சிருக்கிறது மொத்த கறி. ஆமா, கையே கருப்பாயிரும். புரியுதா? அது பாருங்க, 2 கையில கட்ட கறியை கையில தினம் 10 தடவை கழுவுற. அது இருக்கட்டும். அந்த மேல அந்த உடைக்கும் போது சொல்றேன், அந்த மேல பிளஸ் இருக்கு பாத்தீங்களா? மேல கேப் இருக்கு இல்லையா? கேப் போட்டிருப்பான் இல்லையா? அந்த கேப்ல பாத்தீங்க, அங்கதான் அந்த கோந்து மாதிரி நிக்கும். புரியுதா? கீழே கூட கோந்து இருக்காது. அந்த பிசுப்பு மேல அது ஒரு வாட்டர் சார். வாட்டர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. வாட்டர் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஆமா, கண்டிப்பா. இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சார்ஜ்டு வாட்டர் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதா? ஓ, அப்படியே தெரியல. அது எப்படி தெரியுங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு இல்ல, நீங்க கூட சார்ஜர் வாட்டர் பாட்டில் கண்டுபிடிக்கலாம். பிளஸ் ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு செம்பு ரிங் இருக்குல்ல, செம்பு வளையத்தை சாதாரண காப்பர் கம்பியை ஒரு வளையமா செஞ்சுக்குங்க. சும்மா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு வளையம் இருக்கணும். புரியுதா? ஓகே. கொடுத்துட்டு சொல்லுங்க. பிளஸ் அதுல கொடுத்துருங்க. பிளஸ் அதுல கொடுத்துருங்க.
ரிங்ல. மன்னிக்கவும், பிளஸ் வந்து ஒரு ஒரு சிரிஞ்சு இருக்கு இல்லையா, ஊசி போடுறாங்க சிரிஞ்சு, 5 ml சிரிஞ்சு ஆமா. எடுத்துக்கோங்க. புரியுது புரியுது. ஊசி. ஆமா ஆமா அதுல அந்த ஊசியோட சொருகிக்கிட்டு அதை பிளஸ்ல அதுல மாட்டிக்கங்க, பிளஸ் வந்து அந்த ஊசியில மாட்டிக்கங்க, புரியுதா? ஓகே. இந்த மைனஸ்க்கு என்ன பண்றீங்க, ஒரு மைனஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு செம்பு ரிங்கு, சாதாரண செம்பு கம்பி, அந்த எனாமல் எடுத்துட்டு ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த சொட்டு வந்து அது வழியா கீழே இறங்கணும், படாம டக்குன்னு நடுவில் இறங்கணும், புரியுதா? ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருங்க, ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. பிளஸ் வந்து எதுல இருக்கணும், அந்த சிரிஞ்சில் இருக்கணும், சிரிஞ்சல் ராடு இருக்கணும். ஊசி. ஆமா. மைனஸ் வந்து இந்த ரிங்கில் இருக்கணும், புரியுதா? ரிங்ல இருக்கு. ஆமா. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த மேல இருக்கிறது பிஸ்டன் அமுத்துறீங்க, அமுத்துறப்ப சொட்டு போடுமே இல்லையா? ஆமா. அது வழியா போணும், அந்த ரிங் வழியா. ரிங்கில படாம நடுவில் விழுகிறப்ப கீழே வருது, அது வந்து என்ன பண்ணுதுன்னா சார்ஜர் பார்ட்டிகல் ஆயிரு கம், கோந்து மாதிரி தேன் மாதிரி கீழே விழுகும், டக்குன்னு வந்து தேன் மாதிரி போட்டு தண்ணி மாதிரி தெரிச்சு ஓடாது. என்னது தண்ணி மாதிரி போகாம இது மாதிரி கோந்து மாதிரி பிசின் மாதிரி வருதுன்றீங்க? அப்படியே தேன் டக்குன்னு ஒரு வெள்ளை காயத்துல ஒரு தேன் சுட்டா டப்புன்னு உரண்டியா நிக்குது இல்ல, அந்த உரண்டியா கப்புன்னு. புரியுது. அதுல அது ஆனா எது தெரியுமா, அது கண்ணாடியில தான் அது பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியதுல பட்டுச்சுன்னா தண்ணி மாதிரி மாறிடும். பாருங்க, கரெக்டா சொல்லிட்டானுங்க. மின்சாரத்தை கடத்தக்கூடிய மெட்டலோ கிட்டலோ இருந்தா மறுபடியும் தண்ணி மாதிரி மாறிடும், புரியுதா? தண்ணி மாதிரி ஆயிடும் அந்த கீழே வீயும் போது. கீழே விழுகிறப்ப பிளாஸ்டிக்கா இருக்கணும், அது கல்லா இருக்கணும், பிளாஸ்டிக்கா இருக்கணும், கண்ணாடியா இருந்தா மட்டும் நான் கண்டக்டிங் மெட்டீரியல். இப்ப அதை நம்ம பயன்படுத்தலாம், புரியுதா? புரியுது. அதை வச்சுட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு, 1 லட்சம் வருஷத்துக்கு காயாது, புரியுதா? காயாது. புரியுது. அந்த தண்ணி அதுல சார்ஜ் பண்ண ரொம்ப சீப்பா நம்ம தயாரிச்சிடலாம். அதை வந்து கண்டிப்பா ஈஸியா இருக்கும் அது ஒர்க். அதை வந்து கிராஃபைட் பவுடர்ல கலக்கிட்டோம்னா, ஏன் தெரியுமா கிராஃபைட்ங்கிறது பியூர் கருப்பு, புரியுதுங்க? அது பிளாக் ஹோல் எஃபெக்ட், அது பிளாக் ஹோல் எஃபெக்ட் அது. ஆமா கண்டிப்பா. நீங்க டார்க்க புரிந்து கொள்ளவே முடியாது, டார்க்க புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா. அதுதான் இந்த கிராஃபைட். புரியல சார், கிராஃபைட் ஈஸியா பிளாக் ஹோல், புரியுதா? புரியுது. ஏன் கருப்பு நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுங்களா? கரிய நிறம் நான் சொல்லிட்டான். யாரு? கரிய நிறம் நான் சொல்லிட்டான். கருவளர் வானத்து இசையுடன் தோன்றின்ட்டான். அப்ப கருப்பா, அந்த கருப்புக்கு இந்த கருப்பை நான் எது செலக்ட் பண்றேன்னா, கருப்புனா நமக்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒண்ணு கிராஃபைட் மட்டும்தான், புரியுதா? ஆமா கண்டிப்பா. ஆமா, அதை செலக்ட் பண்ணியாச்சு. சரி, அதுக்கு ஒரு ஊடக, அதுக்கு வந்து வைப்ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதிகமா வைப்ரேட் பண்றது எது மின்சாரத்தை வேகமா கடத்துதோ அது வைப்ரேட்டிங் அதிகமா இருக்கும். அது தங்கம் அந்த மாதிரி சொல்றீங்க? தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கா, தங்கமா இருக்கலாம், வெள்ளி. சார், மின்சாரத்தை எதாவது வேகமா கடத்துதோ, அதெல்லாம் வைப்ரேட்டிங் அதிகமா இருக்கும். புரியுது. தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், அது வந்து அப்புறம் என்ன, செம்பு, அப்புறம் அலுமினியம், அப்புறம் என்ன, அப்புறம் துத்தநாகம், அப்புறம் இன்னொன்று இருக்கு காரியம். சால்டரிங் பண்ணலாம் மட்டுமே தவிர அது கம்பியாவோ மற்ற மின்சாரத்துக்கு பயன்படுத்த இருந்தாலும் மின்சாரத்தை கடத்தும், பயங்கரமா கடத்தும், புரியுதா? நமக்கு தேவை அங்க ஒரு மெட்டீரியல் வைக்கணும், அவ்வளவுதான், கார்பனுக்கு இடையில். ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராஃபைட் பாத்தீங்கன்னா அறுகோண வடிவம், புரியுதா? ஆமா உள்ள ஸ்ட்ரக்சர். இந்த ஜிங்க் வந்து அறுகோண வடிவம். அதனாலதான் அது ரெண்டு வச்சிருக்கீங்க, புரியுது. இந்த ரெண்டையும் வச்சதுக்கு இவர் வந்து ஃபாஸ்டா அதிர்ந்துட்டே இருப்பாரு. இந்த கிராஃபைட் யாரு? ஜிங்க். அந்த அதுல இருந்து இந்த போட்டான் ரிலீஸ் ஆகி இதுக்கு போயிருது. எதுக்கு போயிருது? இந்த கிராஃபைட்டுக்கு போயிருது. கார்பன் கிராஃபைட். ஆமா, இவர் என்ன சிக்னல் மூலமா அங்க அனுப்பிச்சிடுறாரு. சிக்னல் எஸ், அத ஈஸியா மூவ் ஆயிடுது. அந்த சிக்னல் அவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு. யாரு? ஒன்னா பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ்க்கு சிக்னல் வரணும், சிக்னல் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், எல்லாம் ஒண்ணுதான். வட்டத்துல வர்றப்ப எது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னும் சொல்ல முடியாது. வட்டம்னா மேல அதேதான், பக்கத்துல எது இருக்கு அதுல மூவ் ஆயிடுது, அவ்வளவுதான். மறுபடியும் அப்படியே அது வழியா வந்துருது ரிட்டர்ன் சிக்னல். இப்ப இந்த சிக்னல் போறது காட்டுறதுக்கு தான் நீ எல்இடி வச்சுக்கிறீங்க, மோட்டார் வச்சுக்கிறீங்க, கிரைண்டர் வச்சுக்கிறீங்க, நீங்க என்னென்னமோ பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். சோ இது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா, இது என்ன பண்றீங்கன்னா, மீண்டும் ஹீட்டாவே திருப்பி கொடுத்துருவீங்க, வெளிச்சமா திருப்பி கொடுத்துருவீங்க, மீண்டும் அந்த எதுக்கு கொடுத்துறீங்க, சோர்ஸுக்கே திருப்பி கொடுத்துறீங்க. சோர்ஸுக்கே
திருப்பி வந்துருது திருப்பி வந்துருது. அதான் நீங்க ஏன் உள்ள வந்து இப்ப ஆட்டம்ல நடக்கிற விஷயத்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ், சின்னதா ஒரு ஃபோர்ஸ கொடுத்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் அங்கேயே சேர்த்துறீங்க. ஆமா, நீங்க லைட் சாப்பிட முடியுமா? மின்சாரத்தை யாராவது சாப்பிடுவாங்க? முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பயன்படுத்துவீங்க, ஒரு மோட்டார் ஓட்டுவீங்க, ஹீட் லாஸ் ஆகி போய் அதுல போய் கலந்துரும். ஆனா லைட் எரியுதா, லைட் லாஸ் ஆகி அங்க போய் கலந்துரும். புரியுதா? கலந்துருது. புரியுது புரியுது. செத்து போனாலும் விண்வெளியில் கலக்குது, மெட்டலா இருந்தாலும் மின்வெளியில் கலக்குது. இவ்வளவுதான் சார் விஷயம், வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. ஆமா, சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா அதுக்கு எவ்வளவு உழைப்பு பேக்ரவுண்ட்ல இருக்கும். இதெல்லாம் எனக்கு வெறுமே, நான் தான் இப்ப பிரச்சனை சொல்லிட்டீங்களா, 5வது நாள் சால்வ் சொல்லிடுவேன். ஆமா, இல்ல அது இதுக்கு சொல்றேன். இப்ப இந்த இதுவே நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இவ்வளவு நாள் எரிஞ்சதே. இப்ப பாருங்க, நீங்க குட்டி சூரியன் சொல்லிட்டு ஒரு குட்டி சூரியன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப என்ன பண்ணனா, ஒண்ணு கிராஃபைட் உடஞ்சு போச்சு, கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. 5 நாளா உடஞ்சது பாத்தீங்கன்னா, எடுக்கிறப்ப உடஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் அந்த உட்கார மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் உட்காரல. சரி, அப்புறம் ஒண்ணு பிரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது? அது பழசு இல்லையா, இத்து போனது பழசு. எத்தனை தடவை ஓட்டையை போடுறது, எத்தனை தடவை நிக்கிறது? நிக்குமா? நிக்காது இல்லையா? நிக்காது. ஆமா ஆமா, அதான் இது பண்ண முடியாதுன்றீங்களா? ஆமா ஆமா, அது அந்த கிரிப் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கிரிப் போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. என்னன்னா ட்ரை ஆகி நல்லா ஒட்டிக்குதுங்க, ட்ரை ஆகி நல்லா ஒட்டிக்குது. அப்ப ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க்கா மாறுது. ரிஜிட்னா என்ன அர்த்தம்? கெட்டியா இறுக்கி டெம்பரா புடிச்சுக்குதுன்னு அர்த்தம். அந்த டெம்பர் தான் புடிச்சுக்குது. புரியுது. லொலன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்ப லூஸ் கான்டாக்ட் இருந்துன்னா எல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பா எனர்ஜி லாஸ் ஆகும், ஸ்பார்க் வரும், எல்லாமே ஹீட் வரும் எல்லாம். ஆனா இதுல என்ன தெரியுமா, இதுல ஹீட்டும் வராது, ஒண்ணும் வராது, கூலிங்லயே இருக்கும். இதுக்கு பேர் கூல் லைட், கூலிங்லயே இருக்கும். ஏன்னா ஆமா, ஹீட் லாஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனாலதான். ஆனா நீங்க இப்ப கிளாசிக்கல் எப்படி, கிளாசிக்கல் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வோல்ட்ட பாப்பீங்க, இந்த ஆம்பர் இருந்து ஆம்பர் தான் ஹீட் ரெடியூஸ் பண்ணி உங்களை லாஸ் பண்ணிரும். புரியுதா? ஆம்பர் வந்து ஹீட் அதிகமாயி போய் அந்த ப்ராஜெக்டே நிறுத்திடும். வோல்ட் போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வோல்ட் எரிக்க ஆம்பியர் அதிகமாயி ஹீட் அதிகமாயி இந்த ப்ராஜெக்ட் நின்னு போயிடும். புரியுது. இது அப்படி கிடையாது. இது வந்து ஆம்பியர் தனி, வோல்ட் தனி. புரியுது புரியுது. நான் என்ன பண்றேன்னா, வோல்டேஜ் அப்படியே மைண்டன் ஆகுது, குறையவே இல்ல உங்களுக்கு. என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இருங்க, என்ன ஆச்சரியம்னா, நீங்க 3 நாள் எரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2.2 வோல்ட் இருந்து 1.9 வோல்ட்டுக்கு வந்துரும். ஆமா, அதுதான் சொன்னேன், வோல்டேஜ் லாஸ் கண்டிப்பா குறையும், வோல்டேஜ் குறையும். சரி, அப்படியே கழட்டி வச்சிருங்க, பிளஸ் மைனஸ் கழட்டி விட்டுருங்க. புரியுதா? கழட்டி விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா பாடு 2.2க்கு போயிடும், மறுபடியும் வந்துடுது அந்த இடத்துக்கு. இது யாரு செய்யற வேலை? இதுதான் நியூட்ரான் வந்து லாஸ் பண்ண கரெக்ட். ஆனா ஒண்ணு, அந்த அந்த இருக்கிற மெட்டல் வந்து ஒழுக்கமா இருக்கணும், அந்த துருப்பிடிக்காம ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? ஸ்ட்ராங்கா இருந்தா லைஃப் லாங் வரும், அவ்வளவுதான். இது என்ன பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? இப்ப நான் சில பேட்டரி எல்லாம் பார்த்தா வெறுத்து போகும். வெறும்னே என்ன பண்ண, ஜிங்க் பவுடர் கோட் பண்ணிருக்காடா. மெட்டல் போட்டாலும் பரவாயில்லைங்க, திருட்டு பழகு விளையாடுறதுங்க இருக்காங்க. லோ காஸ்ட் பேட்டரி. ஆமா, அது என்ன கை நோண்டாவே, அது என்ன பண்ண, வெறும் பேப்பர்ல போட்டா வச்சிருக்கா. என்னது பேப்பர்ல? ஆமா, மேல மட்டும் சின்னதா இது மாதிரி மைக்கா ஷீட் மாதிரி ஜிங்க் பவுடர் போட்டு ஜிங்க் ஸ்ப்ரே பண்ணிருக்கான். புரியுது புரியுது. அது மைக்ரான் அளவுக்கு, நானோ அளவில் கூட அந்த திக்னஸ் கிடையாது. புரியுதா? திக்னஸ் இல்ல, லேசா இருக்கு, அப்படியே படலம் மாதிரி. இப்படின்னு தொட்டா சார் பொறிஞ்சு போகுதுங்கிறாங்க. அப்புறம் தான் என்ன பண்ண, என்னடா இப்படி நான் ஒரு காலத்துல நான் 30 வருஷங்கள பிரிக்கிறப்ப அதை பிரிக்கவே முடியாது. அவ்வளவு டெம்பர், அந்த அந்த உள்ள ஜிங்க் பிளேட் வந்து அவ்வளவு தரமா இருக்கும், பச்சையா இருக்கும், கரும் பச்சையா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே ஏதோ உள்ள ஏதோ இந்த ரோஜாவில வந்து இந்த தேன்ல வந்து இந்த ரோஜா பூ கலந்த மாதிரி ஒரு மாதிரி மேகமா தெரியும், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. புரியுதா? நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாண்ட வரக்கூடிய அதுதான் உண்மையான ஜிங்க் சீட்டு. அதுதான் கழிவறை, குளியல் அறைக்குள்ள, அதுதான் பாத்ரூமுக்குள்ள அதான் போடுவாங்க. ஓகே, புரியுது. இத்து போகாது. ஆமா, இத்து போகாது. புரியுதுங்களா? ஆமா. அது விலை ஏற ஏற என்ன பண்ணிட்டானா, தகர சீட்டு மேல அது மேல கால்வனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, சோ காஸ்ட் வைஸ் குறையும்ன்றதுக்காக. அது வேற. ஆனால் இப்ப என்கிட்ட உண்மையிலே எனக்கு பியூர் ஜிங்க் பிளேட் இருந்ததுன்னா நானே சொந்தமா பேட்டரி தயாரிச்சிருவேன். பேட்டரி தயாரிக்கிறது இல்ல, ஜெனரேட்டர். என்னது
ஜெனரேட்டர், மினி ஜெனரேட்டர் இல்ல, மினி சைஸ்ல ஹோம் ஜெனரேட்டர். ஆமா, இப்ப நீங்க வோல்ட் இப்ப இந்த அளவுக்கு இவ்வளவுதான் வர முடியும். என்னுடைய இலக்கு என்ன தெரியுங்களா? 3 சதுர சென்டிமீட்டருக்கு 5 வாட்ஸ் வர்றது என்னுடைய இலக்கு. 3 சதுர சென்டிமீட்டருக்குங்களா? ஆமா, 3 சதுர சென்டிமீட்டருக்கு 5 வாட்ஸ். அதை நோக்கி நான் நகர்ந்துட்டேன். நான் அதை நோக்கி நகர்ந்துட்டேன். நான் வந்துட்டீங்க. அடுத்தது என்ன பண்ண? இன்னும் அடுத்த ரெக்கார்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்றேன், இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். எனக்கு வந்து பியூர் ஜிங்க் பிளேட் வந்து ஒரு சதுர அடிக்கு எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு. நான் கிராஃபைட் பவுடர் வச்சிருக்கேன். கிராஃபைட் 5 கிலோ வச்சிருக்கேன். கிராஃபைட் பவுடர் 5 கிலோ வச்சிருக்கேன். 5 கிலோ வச்சிருக்கீங்க. இப்ப நமக்கு இது வேணும், ஜிங்க் துத்தநாகம். பியூர் ஜிங்க் இருந்ததுன்னா அழகா வச்சு நான் வந்து இதுலயே கலந்துடலாம். சாதாரண நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, நாட்டு சர்க்கரையே கலந்துடலாம். ஓஹோ, அதுல கலந்து இது பண்ணிடலாம். ஆமா, நாட்டு சர்க்கரையும் கடுக்காத்தூள் இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரையும் கடுக்காத்தூள், நாட்டு சர்க்கரை கடுக்காத்தூள் சுண்ணாம்பு கலக்கிட்டோம்னா பாறை மாதிரி பிடிச்சிக்கும். என்னது பாறை மாதிரி பிடிச்சிக்கும். புரியுது. கிராஃபைட் கலக்கணும், அதுல வந்து நாட்டு சர்க்கரை கலக்கணும், அதுல வந்து கடுக்கா கலக்கணும், அது சுண்ணாம்பு கால்சியம் கொஞ்சம் கலந்துடணும். கலந்தோம்னா கார மாதிரி ஆயிரும். அந்த காலத்துல கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த காலத்துல 500 வருஷம் வைப்பாங்க. அதுக்கு பேரு சுதைன்னு பெறுவாங்க. அந்த சுதையில செஞ்சு உள்ள வச்சிட்டோம்னா இது என்னன்னா, இதுல வந்து பூரா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் உள்ள வந்துரு. புரியுதுங்களா? ஆர்கானிக் உயிர் பொருள் உள்ள கலந்துரு. தேன் வந்துருது, அல்லது வந்து நாட்டு சக்கரை வருது, அல்லது வந்து பாடி செல். அதாவது பாடி செல்னா கடல்ல செத்து போன அந்த ஷெல் இருக்கு இல்லையா, சிப்பி அந்த உடம்பு கலக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன கலக்கலாம்? சுண்ணாம்புக்கு அந்த ஷெல் கலக்கலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதான் நானோ பார்ட்டிகள் தான் சார். அதெல்லாம் நானோவே சேர்த்திக்கணும். கடுக்காய் சேர்த்திக்கணும், கடுக்காய் பொடி சேர்த்திக்கலாம். சேர்க்கும் பொழுது இறுகி கப்புன்னு பிடிச்சிடும். இதுல வந்து இந்த டைமண்ட் சேர்த்தணும். இந்த கிராஃபைட் டைமண்ட் சேர்த்தணும். கிராஃபைட் தான் அது கருப்பு தான் வரணும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி. இதுவும் கருப்பு, அதாவது வெளியும் கருப்பு உள்ளேயும் கருப்பா இருக்கணும். புரியுது. அப்பதான் இது போட்டான் மூவ் ஆகும். அந்த போட்டான்ங்கிற ஒளி சிக்னலா போகுது. சரி, இது எதுவுமே கண்டக்டிங் எதுவுமே கிடையாது, எவனும் புரிஞ்சிக்க முடியாது. ஆமா, சூரியன்ல இருந்து வர மாதிரி இங்க இது எங்க போகுதுன்னா நீ செஞ்சு பாரு, இப்படித்தான் போய் அதுக்கு பேப்பர் எழுது. இது இன்னும் 100 வருஷத்துக்கு எழுதுனாலும் இது எழுதிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பர். 100 வருஷத்துக்கு எழுதினாலுமே நீங்க பேசிட்டு இருக்கலாமே தவிர தீரவே தீர. அதுதான் குவாண்டம். அதுதான் இயற்கையின் ரகசியம். கண்டிப்பா புரியுது. இது வந்து கோயில் நிக்கிற மாதிரி இதுவும் பவர் நிக்கும். ஆமா, இப்ப நான் செத்து போனாலும் இது நடக்கும். ஏன் நான் செத்து போனாலும் இந்த மெட்டல் வந்து லாஸ் ஆகிற பொழுதுதான் இந்த மெட்டல் எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, புரோட்டான் லாஸ் ஆகுது, நியூட்ரான் லாஸ் ஆகுது, உள்ள போட்டான் லாஸ் ஆகுது. மெட்டல் எப்ப தேயுதோ அப்ப காணா போயிடும். புரியுதா? ஓகே, அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது இன்னொன்னு இருக்கு போது, அப்ப அதை வச்சு வைக்க போறோம், அவ்வளவுதான். அதுதான் சொன்னேன். ஒருத்தர் சொன்னேன் காலையில ஒருத்தங்க பேசினாரு. சரி 2-3 செஞ்சு வச்சுக்கோ. இந்த கேப் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடுறீங்க, அப்ப வந்து அடுத்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிடு. அடுத்த பேட்டரி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 2 செஞ்சு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சொன்னேன். அது என்ன செஞ்சுட்டா போகுதுன்னாரு. ஏன்னா இங்க சார் இப்ப மின்சாரம் அழிவுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. 100 செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க 2 வச்சுட்டு கூட மைக்ரோ ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு, அதை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி எரியும். அதுதான் பொண்ணு செய்யட்டுங்கிறத நான் வெயிட் பண்றேன். புரியுதா? இல்ல அவங்க இதுக்காக சொல்றேன். நான் அவங்க சொல்றதுக்கு இது சொல்றேன். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க வந்து தனித்தனியா இதுவே தேவையில்லை. அதுவே பேசுறதுல உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. புரியுதா? அப்பவே அனுப்பிச்சாச்சு, அவங்க பாத்துறாங்க. அதனாலதான் ஒரு நீங்க எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ல இருக்கிற மாதிரியும் நீங்க ஆசிரியரா இருக்கிறனால நீங்க என்னென்ன சந்தேகம் வருது கேட்கறேன், அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். புரியுதா? புரியுது. நான் வந்து அதே கேட்டமே உங்ககிட்ட சொன்னேன், இந்த இது இருக்குன்னு. இதுதான் விஷயம். அதோட மாதிரி இப்ப நான் வந்து இப்ப பாருங்க, சின்ன சூரியன் ஒண்ணு செஞ்சிருக்க. அப்ப காட்ட பயங்கர வெளிச்சம், சாதாரண வெளிச்சம் இல்ல. அப்பா அண்ணே கூசுதுங்க. அப்ப பாரு, ஒண்ணு போட்டிருப்ப பாருங்க, 5 நிமிஷம் 25 வினாடி ஓடும் பாரு, அதை பாருங்க. நான் பாத்துறேன். நீங்க போட்டீங்கன்னா வீடியோ நான் முதல்ல எல்லாமே பாத்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேனே இது மாறி இருக்குது அப்படின்னு. அப்புறம் நீங்க அந்த மோட்டார் வந்து நேத்து என்ன பண்றாரு, பஸ்ஸர் வச்சு செக் பண்ணிருக்காரு. ஸ்வைன்னு சத்தம் வருது. வெரி குட் சவுண்ட் வருது. பஸ்ஸர். ஆமா பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். இது ஷார்ட்ஸ்ல போட்டுருந்தீங்க. ஆமா, பாருங்க 5 நிமிஷத்துல செஞ்சுட்டாங்க. என்னது 5 நிமிஷம். இப்ப நான் அதனாலதான் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த பவர் எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் சின்ன காம்போனன்ட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு எத்துமா இதுல கூட நீங்க இப்போ
அவங்க 20 லைட் எரி வச்சிருக்காங்க இல்லையா, அதுவே கண்டினியூ இருந்தா முடிஞ்சிருச்சு வேலை. அதவே எடுத்துட்டு போக சொல்ல சார். சார் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது, புரியுதா? அந்த தயக்கம் இருக்கிற வரை கொஞ்சம் கம்முனதான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு ஐயா, அது புதுசா இருக்குது இல்லையா, நமக்கே புதுசா இருக்குது இல்ல. என்ன இது திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் தெரியாது இல்ல. ஏங்க நீங்க எக்ஸாம் ஒண்ணு இல்லைங்க, கையில இருங்க. 4 நாளா எரிஞ்சதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 4 நாளா எரிஞ்சதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 4.3 வோல்ட் இருந்து 3.8க்கு வந்ததுன்னாங்க. அதெல்லாம் வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ரெஸ்ட் கொடுத்தா மீண்டும் போயிடும். ரெஸ்ட் கொடுத்தா 4.25 வோல்ட்டுக்கு போயிடும். 4.25 வோல்ட்டுக்கு போயிடும். ஆமா, நீங்க கையில ஒண்ணு இல்லைங்க, கையில எரிஞ்சிட்டு இருக்கு, போய் காட்ட வேண்டியதுதானே ஐயா. அது வேற, இதுல இருக்கிற குறுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பதில் சொன்னோம்ல. எரியறதுக்கு இப்படி நீங்க தான் கண்டுபிடிச்சவங்க இப்படித்தாண்டா எரியுன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது கண்டுபிடிச்சது நீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சது என்னது? 2 பேர் செஞ்சு நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றது வந்து நீங்க உருவாக்குனது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, அதான் வித்தியாசம் சார். இருந்தாலும் பாதி தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே பாதி தெரியும். குவாண்டம் டனலிங் வந்துட்டாங்களா இல்லையா? அது பார்த்தேன், அது சொன்னாங்க, அதையும் சொல்லிருந்தாங்க. இந்த லிங்க் எல்லாம் போகுது, இந்த லிங்க் 0 ஆயிட வோல்டேஜ்னு சொல்றாங்க. குவாண்டம் டனலிங் நடக்குது அப்படின்றது சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இது கெமிக்கல் ரியாக்ஷனால 0 ஆயிடுமோன்னு அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கு. வோல்டேஜ் வரத்தானே செய்யும், இது கெமிக்கலே கிடையாதுங்கறாங்க. கெமிக்கல் எங்கேயா வருது? இந்த நானோ கெமிக்கல் என்னங்க செய்யும்? இல்ல, அவங்களுடைய கமாண்ட நான் சொல்றேன். அவங்க சொன்ன கமாண்ட் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி எப்படி ரீசார்ஜ் ஆகுது? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்களே இது ஒரு 5 நாள் மாதிரி, அடுத்த 5 நாள் போகும்போது இன்னும் கிளியர். ஏங்க தண்ணீர்ல என்னங்க நீங்க யாரு கெமிக்கல்ங்கறீங்க? பியூர் வாட்டர்ல எப்படிங்க ரீசார்ஜ் ஆகும்? இல்ல நான் அந்த வார்த்தையை அவங்க சொன்ன இதுக்காக வார்த்தை சொன்னேன். அவங்க சொன்னதாங்க. இப்ப நானே நீங்க சார், நீங்களே எனக்கு ஒண்ணுது, மக்களும் ஒண்ணுதான், எல்லாம் அறிவியல்ல எல்லாரும் ஒண்ணுதான். அதை யாரையும் ஆதரிக்க முடியாது, யாரையும் ஆதரிக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அறிவியல் வரும்போது மகள் என்ன அப்ப என்ன தாத்தா என்ன, இந்த அறிவியல் தப்பா போச்சுன்னா மீண்டும் மீண்டும் தப்பு பண்ண முடியாது, புரியுதா? ஆமா ஆமா சார். இப்ப நான் பண்றதுல வந்து சின்ன சின்ன எரர் இருக்கலாம், அதெல்லாம் வேற. லைட் வருதா ரைட். இப்போ தண்ணி நீங்க பியூர் வாட்டர் நியூட்ரல் சார், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் பியூர் வாட்டர் உனக்கு நியூட்ரல், எனக்கு வந்து அது எனர்ஜி இருக்கு, அவ்வளவுதான். எனர்ஜி அது எடுத்து காமிச்சிட்டேன், அது ரீசார்ஜ் ஆகுது. நீ அதைத்தான் சொல்ற, நீங்க செஞ்சு பாத்துட்டீங்க, ரீசார்ஜ் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா ஆகுது. நான் தான் முதல்ல சொன்னேன், 1/2 மணி நேரம் பொத்து பண்ண மறுபடியும் அதே வோல்டேஜ் காட்டுது. எப்படி சார் வருதுன்னா இதுதான் இது. இப்ப யாரு இதை பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இதுல நியூட்ரானுக்கு இது வேலை கிடையாது, மன்னிக்குவோம், புரோட்டானுக்கு இதுல வேலை கிடையாது, எலக்ட்ரானுக்கு வேலை கிடையாது, புரியுதா? நியூட்டன் யாரு தெரியுமா? பேலன்ஸ் பண்றவரு, நடுவில் இருக்கிற குரங்கு மாதிரி மேலையும் போகாம கீழே சமப்படுத்துறவதான் நியூட்ரான். அது யாருக்குமே புரியல. நீங்க தான் சொல்றீங்க, அதான் உண்மை. முதல்ல ஒரு ஆள் சொன்னாரு, அவருதான் லிசா மைட்னர் சொன்னது, புரியுதா? அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த அம்மா இந்த முண்டங்கள் இருக்க பாருங்க, இந்த ஐரோப்பிய முண்டங்கள், நோபல் பரிசு வாங்குற முண்டங்களுக்கு போறான், எல்லா முண்டங்களும் ஐன்ஸ்டீன் முண்டங்கள் வரைக்கும், புரியுதா? எல்லா முண்டங்களும் என்ன பண்ணிட்டானா, புரோட்டான புழக்கிறதுக்கு புரோட்டானவே அடிச்சிருக்கானு. முண்டங்களை புரோட்டான புழைச்சா புரோட்டான் வராது, ஒரு பொருள் புதுசா வருமே தவிர. அந்த நியூக்ளியர்ல வந்து ஒண்ணு சேர்ந்ததுன்னா 1, 2 சேர்ந்ததுன்னா ஹீலியம், அப்படித்தானே வரும். இவனுக்கு என்ன பண்றான்? ஆமா, இந்த அம்மா ஒண்ணுதான், தன்னுடைய அக்கா பையன் ஒன்று இருக்குது. அக்கா இந்த அம்மாவுக்கு ஒரு அக்கா இருக்குது. யாருக்கு? லிசா மைட்னருக்கு ஒரு அக்கா இருக்குது, புரியுதா? அக்காவுடைய பையனும் சித்தியும் பையனும் பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவன் தான் ஐடியாவே கொடுத்துருக்கான். யாரு? அக்கா பையன் தான் ஐடியாவே கொடுத்துருக்கான். இந்த அம்மா விவாதம் பண்ணிட்டு கரெக்டா வந்து ஆர்டிகல் எழுதி அமெரிக்கா பூரா பப்ளிஷ் ஆயிடுது. என்ரிகோ ஃபெர்மி யாருக்கோ போகுது, ஃபெர்மி கிருமி எவமா நோபல் பரிசு செய்தி போயாச்சா? எல்லாரும் மண்டைக்கு தலைமையில கை வச்சுக்கிறாங்க. பொம்பளை கண்டுபிடிச்சிட்டாலும் வயிற்றுச்சல் என்னது. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அந்த ஆட்டோ கான்கிற ஒருத்தன் குறுக்கு சால் பூந்து அவன் அப்படியே காப்பி அடிச்சு நேர நோபல் கமிட்டி கொடுத்தனிய பொம்பளைங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இவனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா வெந்து போய் நேரா வெந்து அப்படியே சோர்ந்து இருக்கிறப்ப அமெரிக்காக்கார மனசு கேட்காம அமெரிக்காக்காரில கூப்பிட்டு அமெரிக்காவோட புகழ்பெற்ற அவார்டு என்ரிகோ ஃபெர்மி அவார்டு. என்னது? என்ரிகோ ஃபெர்மி
செர்மி. ஃபெர்மி நோபல் பரிசு வாங்கினவர். செர்மி இல்லையா, ஃபெர்மி. ஃபெர்மி. ஓகே ஓகே, புரிஞ்சு ஃபெர்மி. என்னங்க ஒரு வாத்தியார் இந்த தடுமாறுனா அப்ப நானால எந்த தடுமாறுறது? இல்ல எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, நம்ம வாய்ஸ்ல பக்கத்துல பேசினா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், வாய்ஸ்ல டக்கு டக்குன்னு புடிச்சுக்கான ஃபெர்மி. இப்ப நான் டர்மின் சொன்னா கூட நீங்க ஃபெர்மி நீங்க தான் திருப்பி சொல்லணும், புரியுதா? சொல்லணும். நான் வந்து ரிசர்ச்ல இருக்கிறவன். நான் வந்து ஒரு லட்சம் செய்தி மண்டல வச்சிருக்கேன். 1,00,000 செய்தி மண்டல வச்சிருந்தா உங்களுக்கு பேச முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் பத்தி தான் தெரியும், மத்ததெல்லாம் நமக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க குறுகிய வட்டம்னு அர்த்தம். இல்ல அந்த நான் இப்ப ரிசர்ச் பண்ணல இல்லையா, ரிசர்ச் பண்ணாதான் நான் நிறைய விஷயம் கேதர் பண்ணோம். அப்ப ரிசர்ச் இருங்க. கற்றல்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? கற்றல்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? கற்றுதல் அப்படின்னாவே செய்தல்னு அர்த்தம், புரியுதா? செய்தல். ஆமா ஆமா ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் போய். என்னது? சரி, இதுவே உங்களுக்கு புரிய வைக்கிறது கடினமா இருக்குது. வாந்தி எடுக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. போன வருஷம் சொன்னதான் இந்த வருஷம் சொல்றோம், அடுத்த வருஷம் சொல்றோம். அப்புறம் என்ன இது? நீங்க இது பெரிய ஆளு. நீங்க அது இப்ப பசங்க வந்து நீங்க இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் கேன்டீனுக்கு தான் ஓடுவோம். நீங்க சொல்றது அறிவாளி நம்ம ஏத்துக்க மாட்டாங்க. கேன்டீன் போய் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான், சாராயம் குடிச்சிட்டு இருப்பான், புரியுதா? அதுக்கு என்ன பண்றது? அப்படிதான் இருக்கு இது சிஸ்டம். நான் பியூசி படிக்கிற காலத்திலேயே அப்படித்தான் பண்ணாங்க. வாத்தியார் எப்படா போவா, எப்படா கேன்டீன் கொள்ளான்னு போடுவோம் தவிர எல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா எல்லாமே தப்பு. போர்னு தெரிவது எதுக்கும் வேலைக்காக எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா. ஆனா வழி தெரியல. அதுதான் இதான் வழி. இதான் வழி. இப்ப நீங்க அதை சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு, அதான் சொன்ன நீங்க இது கொடுத்தாதான் அடுத்தது. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இந்த அறிவு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. அப்ப மறுபடியும் முயற்சி பண்றேன். இப்ப நான் இந்த என் பொண்ணுக்கான ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன். அனுப்பிச்சிட்டு நான் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? நன்றி. ஓகே ஓகே.